ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை இல்லாத அளவுக்கு 197 கோடி ரூபாய் அளவுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களுடன் களத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். செந்தில்நாதன், தற்போது எத்தனை போலீசார் இந்த வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கள விவரங்கள் என்ன? அதாவது வரும் 20ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மீதமுள்ள 38 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் தற்பொழுது வரை 528 வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருக்காங்க. இன்று தேர்தல் பரப்புரைக்கு இறுதி நாள் என்பதனால தற்பொழுது தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள் என அனைவரும் இங்கு படையெடுத்து உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒருபுறம் தேர்தல் பரப்புரை இன்று இறுதி நாள் என்பதனால உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், மறுபுறம் தேர்தல் பறக்கும் படையினர் அனைத்து பகுதிகளிலும் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. தற்பொழுது நம்ம கிஜ்ரி சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கோம். இங்கு சோதனை சாவடி அமைத்து பறக்கும் படையினர் வரும் அனைத்து வாகனங்களையும் சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 2019ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இங்கு ஒட்டுமொத்தமாக 7.5 கோடி ரூபாய் அளவிற்கு பணம், பரிசு பொருட்கள், தங்கம், வெள்ளி நகைகள் என பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு தற்பொழுது வரை 197 கோடி ரூபாய் அளவிற்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரொக்க பணம் என 15 கோடியும், இலவச பொருட்கள் என 151 கோடி ரூபாய் அளவிற்கும், தங்கம், வெள்ளி நகைகள், ஆபரணங்கள் என சுமார் 9 கோடி ரூபாய் அளவிற்கும் தற்பொழுது வரை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று தேர்தல் பரப்புரை இறுதி நாள் ஆகையால் இன்றும் நாளையும் பணப்பட்டுவாடாவில் அரசியல்வாதிகள் ஈடுபடலாம் என்ற காரணத்தினால தான் தற்பொழுது இந்த இறுதி நேரத்தில் கூடுதல் காவல்துறையினர் தற்பொழுது ஆங்காங்கே சாவடிகளை அமைத்து இங்கு தீவிர தணிக்கையில் ஈடுபட்டு வர்றாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.